ஆ சொல்லுங்கய்யா. சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? ஆ சொல்லுங்க. நீங்க நாகர்கோவில்ல தானே இருக்கீங்க? நாகர்கோயில்ல தான் இருக்கேன். சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. என்னன்னா, அந்த நம்ம உள்ளொளி தியான பயிற்சி போட்டிருந்தீங்கல்ல, ஆமாங்கய்யா. அது இப்ப ஏதாவது முகாம் ஏதாவது நடத்த போறீங்களா? அதாங்கய்யா யோசனை பண்ணிட்டுருக்கோம். போன வருஷம் மட்டும் ஒரு 6 இடத்துல நடத்துனோம். நல்லபடியா பெருமானார் முடிச்சு குடுத்தாரு. என்னன்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம இடத்த தேட வேண்டியா இருக்கு. ஆ எ இப்ப இடம்னு நம்ம நம்ம வாடகைக்கு கல்யாண மண்டபம் அந்த மாரி போனோம்னா, அது 2, 3 லட்சம் ஆயிடும். நம்ம பயிற்சி முகாம் வந்து வந்து பொதுவா 2 டேஸ் ப்ரோகிராம் வச்சா தான் அது நல்லா புரிஞ்சுக்க முடியும். புதுசா வர்றவங்க கூட ஓரளவுக்கு சுத்த சன்மார்க்கம்னா என்ன? பழைய நெறிகள்லாம் என்ன சொல்லுது? அந்த ஆன்மீக பரிணாமத்தை முழுசா இது பண்ணி, தியானத்தினுடைய ஒரு உயர்ந்த ஒரு நிலை, சிற்றபை வாழ்வு முறைய வள்ளல் பெருமான் சொன்னத, அப்படியே உள்ளபடி நமக்கு வந்து திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தருடைய வழிகாட்டுதல் மூலம் நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக தான் பார்க்குறோம். இடம் தாங்க ஐயா நமக்கு அமைய மாட்டேன்து. ஏன்னா, ஒரு பயிற்சி முகாம் வச்சோம்னா, ஒரு 200 பேராவது அதில பொதுமக்கள், மாணவர்கள் இவங்கலாம் பயனடையன்னு தான் நம்ம இது பண்ணுறது. இடம் சரியா அமையல. ஏன்னா நமக்கு நமக்கு 2 நாள் வந்து டைம் வேணும் அவ்வளவுதானே நமக்கு? ஆமா 2 டேஸ் ப்ரோகிராம வச்சா தான் அது சரியா இருக்கும். ஓரளவுக்கு நம்ம வந்து அ முழுமையா நம்ம கொடுக்க முடியும். அந்த மாரி. அந்த ஒரு ப்ராக்டிகலா உங்க வீட்டுக்கு போனோம்னா, அது அப்படியே உங்களுக்கு 1 வருஷத்துக்கு அது அப்படியே சார்ஜ் ஆன மாரி ஆயிடும். வேற எந்தையும் நம்ம போக வேண்டியதில்ல. இதில வந்து புதுசா வர்றவங்க, அதாவது ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாம இருக்கிறவங்க கலந்துக்கிட்டா கூட, சுத்த சன்மார்க்கத்த பத்தி முழுமையா புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நம்ம திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு அது ஒண்ணு தான் நமக்கு ஆசை. சுவாமிகள் நமக்கு குடுத்த வழிகாட்டுதல் வந்து யாருமே குடுக்கல இன்னைக்கு. இன்னைக்கு வரலாறு படத்த பின்னாடி வச்சுக்கிட்டு, குழப்பமான முறைகள தான் சொல்றாங்க. குண்டலினி தவம்ன்றாங்க. குண்டலினி தவம் கூடவே கூடாது. குண்டலினின்றது கீழ் ஆதாரத்திலிருந்து அதாவது முதுகு தண்டுவடம் எட்ஜில தானே இருக்கு அது கீழ. ஆமா. அந்த கீழான சக்திய மேலான பொருள உணர்த்துக்கு பயன்படுத்த வேண்டியதில்ல. அதுக்கான ஒரு இடைத்தரகர்கள் தேவை கிடையாது. அது அந்த குண்டலினி தவம்லாம் வந்து அது புறமார்க்கம் தான். அடுத்தது வாசி யோகம். வாசிய பிடிச்சுக்கிட்டு அது வாசியினுடைய தத்துவம் என்னன்னா, மனம்ன்றது காற்று தத்துவத்தினால் ஆனது. இன்னொன்னு நம்ம சுவாசிக்கிறோம். சுவாசத்துக்கும் மன எண்ண அலைகளுக்கும் சம்பந்தம் உண்டுன்றது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா, சுவாசத்தை கொண்டு மனதை அடக்குவது அது வந்து ஜடயோகம் பேர். அந்த மாரி போகக்கூடாது. விசார வழியினால் தான் மனம் என்பது இறைவனுடைய திருவருளால் தான் ஒவ்வொரு வினாடியும் விளங்கிக்கிட்டு இருக்கு. நினைவன பலவாய் நினைவவை பலவாய் அனைவர வகுத்த அற்பெரும் ஜோதி. அதனால் மனம்ன்றது இறைவனுடைய திருவடி தான் நமக்கு மனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மாடு இறைவனை உணர முடியுமா? ஆடு உணர முடியுமா? உணர மனம் என்ற கருவி இருக்கிறதுனால தானே இறைவன் ஒருவன் உண்டு, தெய்வம் ஒன்று ஒன்று உண்டு என்ற சித்தம் உண்டாகின்னு சொல்லிட்டு மணிவாசக பெருமான் சொல்கிறார். அந்த தெய்வம் என்று ஒரு சித்தம் உண்டாகி அது எப்போ உண்டாகுது? மனித பிறப்பில் தானே உண்டாகுது. மனிதன் மனம் படைத்தவன் மனிதன். ஆக மனம்ன்ற ஒன்று இல்லாத கீழ்நிலை விலங்கின பிறப்புகளில் அந்த இறை சிந்தனை உண்டாகிறதுக்கு வழி கிடையாது. ஆக இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவனை அடைகின்ற வழியை நமக்கு சுட்டி காட்டுவதே மனோசக்தி தான். மனோசக்தி தெய்வீகமானது. அந்த மனோசக்தி எண்ணங்களற்ற நிலையில் பயன்படுத்தணுமே தவிர அதை வந்து ஜட முறையில் விசாரமே இல்லாது அந்த வாசி அடக்கத்தினால மனதை அடக்கலாம் ஒடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி போகிறது வந்து அந்த காலத்தில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு குளோரோஃபார்ம் கொடுப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கேஸ் மாதிரி கொடுப்பாங்க. அப்போ அந்த விஞ்ஞானம் கிடையாது. குளோரோஃபார்ம்ன்றது எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணாலும் நம்ம வந்து மயக்க நிலை கொண்டு போகணும் முதல்ல. ஆனால் அது வந்து ரொம்ப டேஞ்சரான அப்போல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி இல்லை. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்கிறது வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. இதில் எங்கன்னா
எழும்பூர் தாய்மார்களுடைய இதில் அப்போ கருப்பையை எடுக்க போகிறாங்க. 40 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 40 இல்லை இல்லை இருங்க நான் ஆமாம்மா. அப்போ வந்து 45 வருஷம் இருக்கு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ வந்து குளோரோஃபார்ம் கொடுப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கிற அம்மா வந்து எங்கள் அம்மா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அம்மா சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணி பக்கத்து பெட்டில் போட்டவங்க சொல்லுவாங்க. எப்படின்னா அவங்க சொல்கிறாங்களாம், எனக்கு வந்து முதல்ல ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இது மாதிரி வச்சாங்க. அது வச்சாங்க, அப்படியே அப்படியே நான் போயிட்டேன். அது ஒரு இருட்டான நிலைக்கு போயிட்டேன். அப்படியே உணர்வு மறைஞ்சு பயங்கரம், எனக்கு பயமாயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. என்ன அந்த காற்றுன்ற ஜடத்தை வச்சு அந்த இதை கொடுப்பாங்க. அதில் என்ன ப்ராப்ளம் டேஞ்சர்னா, அதில் நிறைய பேர் செத்துருவாங்களாம். அப்போ அந்த மாதிரி இருந்தது. அதனால தான் இப்போ மயக்க ஊசிக்குன்னு தனி டாக்டர் தனி ரிசர்ச் பண்ணி இப்போவும் அந்த குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணாங்க. ஆனால் வேறு கெமிக்கல்லாம் நிறைய போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து எப்படி எப்படியோ பயன்படுத்துகிறாங்க. அதாவது 3 மணி நேரத்துக்கும் வச்சுக்கலாம் மயக்கம், 1 மணி நேரத்துக்கும் வச்சுக்கிடலாம். அல்லது எந்த பார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களோ அந்த பார்ட்டு மட்டும் மரத்த போகிற மாதிரி பண்ணிக்கலாம், உணர்வு வச்சுக்கலாம். இது எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ பழைய குளோரோஃபார்ம் மெத்தடு அது 8 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படியே போன மாதிரி ஆகிடுவாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த மெத்தடு தான் பழைய மெத்தடு. இந்த குண்டல்னியும் இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வாசியும். அது வந்து விசார இல்ல அது நம்ம உடம்ப மொத்தமா கீழே சாய்க்கிட்டு அதே மாதிரி தான் இதுவும் பண்ணுமா? ஆமாம், இது வந்து விசாரம் கிடையாதுங்க, இது வந்து சமாதி கொண்டு போயிடும். இப்போது எத்தனையோ மன்றங்கள் குண்டலினி தவம்னு சொல்லிட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக குண்டலி ஆசன வாய்க்கு மேலே இருக்கிற அந்த புள்ளியிலேருந்து எழுந்து சகஸ்ராகாரத்துக்கு வந்தால் சமாதி தான் கூடணும். அதுதான் குண்டலினியோட வேலை. யாருக்கான சமாதி கூடியிருக்கா சொல்லுங்கள், யாருக்காவது சமாதி கூடியிருக்கா? அப்போ குண்டலினி தவம்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, பயிற்சி கொடுக்குறாங்க. குண்டலினியோட வேலையே சமாதி நிலை கொண்டு போகிறது தான். அந்த காலத்தில் எல்லாமே சமாதி கூடணும் தான் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் காட்டுக்கு போய் அரும்பாடு படுவாங்க. நிஷ்டையும் கைகூடும் அப்படின்னு சொல்லுவார் கந்தசஷ்டி கவத்தில். இதை துதிப்போருக்கு வல்வினைப்போம்னு சொல்லிட்டு கடைசியில் நிஷ்டை கூட கைகூடும். அந்த நிஷ்டை கைகூடணும், சமாதி கூடணுன்றது தான் வெறிபிடிச்சு அலைஞ்சாங்க அந்த காலத்தில். அப்படி கூடிட்டா அது முக்தி ஆகிடும். வந்து சமாதி நிலையை மட்டும்தான் அடைய முடியும், அப்படிதானே? ஆமாம், சமாதி நிலையில் அனுபவம் சூன்யம்ன்றாரு அது ஆமாம் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, சதா யோகம் செய்ய வேண்டுவதில்லை, யோகம் செய்தால் மூடம் உண்டாகும்ன்றார். அதாவது சதா சிவக்கலப்பாக இருந்தால் மூடம் உண்டாகும், உண்மை. அதுக்கு மேலே அது சாமி வந்து வரலாறு எதையும் சொல்லலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க சமாதி கூட்டிட்டவங்க இறைவனோட பேரின்ப நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு இவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து வரலாறு கையில் பிடிச்சி கூட்டும் போகிறார் உலகத்துக்கு. உலகத்தில் எத்தனையோ கோடி சித்தர்கள்லாம் அந்த சமாதியில் இருக்காங்க. அவங்க உணர்வுக்கு உள்ளே போய் பாருன்னு வரலாறு உள்ளவே அனுப்பிச்சிட்டா, நீயே போய் பார்த்துட்டு வான்ட்டு. பார்த்தா இதுவரையில் எல்லாரும் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னா அங்கே உணர்வற்ற நிலையில் தான் இருக்காங்க. அதாவது சூன்யமாகி அனுபவம் எதுவுமே இல்லாத நிலையில் தான் இருக்காங்க. பார்த்துட்டியா, வா இனிமேலுக்கு சமாதி, நிஷ்டை, தீட்சை, குரு உபதேசம் இதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ உலகத்தை சொல்லுன்ட்டு தீட்சை முறையை ஒழிக்க வந்தவர் தான் வள்ளலார். ஆனால் இன்றைக்கி ஆளுங்க வள்ளலார் ஃபோட்டோவை பேனரை போட்டுக்கிட்டு தீட்சை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலையை தொட்டு தீட்சை, நெற்றி பொட்டு தீட்சை, தொடவே கூடாதுன்னுவார் சொர்ணானந்த சாமி. உனக்கு என்ன அருகதை இருக்குது? நீ யார்? நீ எப்படி தொடலாம்? இத்தனை கோடி பிறவிகளை கடத்தி வந்தது யார்? நமக்கு இருக்கிற உள்ளொளி தானே. எதுக்காக கடத்தி வந்திருக்கு? எத்தனை கோடி பிறவிகள், ஒவ்வொரு பிறவியிலையும் நமக்கு தேவையானதை ஒவ்வொரு வேலைக்கும். இன்றைக்கி காக்காவை பிறக்க வச்சுட்டாருன்னா அந்த காக்காவுக்கு ஒவ்வொரு வேலையும் ஃபீட் பண்ணுறது அந்த இறைவன் தானே. இந்த ப்ராசஸ் எதுக்கு? முடிவாக அவருடைய என்ன லட்சியத்துக்காக? மெய்ஞான சித்தியை கொடுக்கறதுக்கு தானே. அதுக்காக தான் இந்த பிறவியே நூற்றுக்கணக்கான மனித பிறவிகள்லாம் கடந்து மனதை பக்குவப்படுத்தி கொண்டு இருக்காரு. இன்றைக்கி நான் வர்றேன் உனக்கு ஞானத்தை கொடுக்குற, தீட்சை கொடுக்குறேன், இவங்களை என்ன சொல்கிறதுங்க? நீ கொடுக்கறதுக்கு தகுதியே கிடையாது, உனக்கு அருகதை கிடையாது. நீ தேக உணர்வில் இருந்துக்கிட்டு இருக்க.
கடவுள் நிலையில் உள்ளொளியாக பொருந்தா இருந்த இடத்த ஒரு ஆன்மாவை பக்குவப்படுத்த முடியும். நீ தேக நிலையில் ஸ்பரிச தீட்சை கொடுக்குறேன், நயன தீட்சை கொடுக்குறேன், வாக்கு தீட்சை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ உலகத்தில். வள்ளலாக இருந்தால் உண்மையில் அழுதுருவார். அவர் வந்ததே தீட்சையை ஒழிக்க வந்தவர் தான். எதையாவது திருவருட்பால தீட்சை கொடுக்குற சொல்லு இருக்குங்களா? 6ஆம் திருமுறை பாடல்களில் என்னுடைய குரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான்ன்றார். உங்களுக்கும் அவர் தான் குரு, எனக்கு மட்டும் இல்லை. அகவலில் பாருங்கள், அகவலில் வந்து நீங்கள் எல்லாமே உங்களுக்கு அவர் தான். அப்போ அது எல்லாம் திடீர்னு நான் ஒன்று வெளியில் வந்துட்டு நான் உனக்கு ஞானத்தை கொடுக்குறேன், என்கிட்ட வாங்க அப்படின்னா இது என்ன அர்த்தமற்றது? இது தகாத வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க நீ உலகத்தில். அதனால் இது கூடிய விரைவில் ஒழிடும். இந்த தீட்சை கொடுக்குறவனுங்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து சுவாமிகள் ரொம்ப வருத்தப்படுவார் இது மாதிரிலாம் கொடுக்குறதெல்லாம் சொல்லும்போது. தொடர்றதுக்கு என்ன தகுதி? அவ்வளோ பெரிய ஞானி என்ன போடுறார்? ஒரு அன்பர் கடிதம், நான் உங்களை பார்க்க வரேன். என்ன ஏன் பார்க்க வரேன்? நீ அகத்தில் இருக்கிற அருட்ஜோதி குருவை அணுகு, புறத்திலே யாரையும் சாராது. எந்த ஞானி சொல்லுவாங்க. வள்ளல் பெருமான் என்ன சொன்னார்? என்ன ஏங்க தெய்வம் தெய்வம் சுத்துறீங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வத்தினுடைய உண்மை நீங்கள் அறியாமல் இந்த ஜனங்க என்ன தெய்வம் சுற்றுங்கிறாங்களேன்னு நேற்று ராத்திரி கூட நான் கடவுள்கிட்ட விண்ணப்பித்து கொண்டிருந்தேன் அந்த சுற்றி இருக்கிற மக்களுக்கு சொல்கிறார். போங்க போங்க, நீங்கள் இங்கே வந்து முயற்சி இல்லாமல் இவ்விடம் காத்திருப்பவர்கள் இயற்கை உண்மையாகிய ஆன்மானுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு விரட்டி அனுப்புகிறார். அங்கே ஆமாம், சாமிகள் இருந்த காலத்திலே அவரை சுற்றி ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. சாமிகிட்ட இருந்தால் போதும், அவர் பார்த்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் முடியாதுன்ட்டார். இல்லை, அந்த முயற்சின்றது ஜீவனுடையது. அந்த ஜீவனே கடவுள் தான். கடவுள் தான் இந்த ஜீவனாக இருக்கிறார் என்பதை நாம் சத்விசார தியானத்தின் மூலமாக அறிய முடியும். அந்த ஜீவனுக்கு இயற்கையாய் உள்ளது ஜீவ முயற்சி. ஆக ஜீவனே இறைவனே தான் இந்த உயிர் உணர்வாக வர்றார். ஏன்னா உயிர் உணர்வில் தான் கடவுளுக்கே சச்சிதானந்த வாழ்வு அனுபவம் அவரே பெற வேண்டியுள்ளது. இங்கே வந்திருக்கிறதே நாம கிடையாது, இறைவன் தான் இங்கே வாழ வந்திருக்கார். ஏன்னா அந்த குறளுடைய விளக்கம் நீங்க நம்ம குரூப்ல போடுவீங்களா? ஆமா, தெய்வத்தார் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு ஒரு குறள் உண்டுல்ல? ஆமா, அதாவது விளக்கம் வந்து நீங்க நம்ம குரூப்ல போடுவீங்களா அவருக்கு? ஆமா, அது என்னன்னா இப்போ சுத்த சன்மார்க்கத்தில் தான் உண்மை வந்து வெட்ட வெளியே தருது. அதாவது தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த குழி தரும். இதுக்கு திருக்குறளில் 200 பேருக்கு மேலே எழுதியிருக்காங்க. இதுக்கு என்ன எழுதியிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடவுளாலேயே முடியாது அல்லது விதியாலேயே முடியாது அப்படின்னாலும் தன்னுடைய உடம்பு வருந்து மாறி உழைப்பவர்களுக்கு அது தக்க பலன் கிடைக்கும் அப்படின்றாங்க. அது கிடைக்கும், சத்தியமா அது? இல்லை இல்லை, தற்போதத்தை விட்டுடுங்க. மெய்வருத்த குழி தரும்னா இந்த உடல் உழைச்சி எத்தனை பேர் வாழ்வு பெற்றிருக்காங்க. உடல் உழைச்சி திடீர்னு நோய் வந்துடுத. வந்து கடினமாக உழைக்கிறான், வண்டியிலேயே எப்பவும் போயிட்டு தான் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பார்க்க முடியும். ஒரு 50 வயசு வரையும் பார்த்து அதுக்கப்புறம் வந்து மூல நோய் வந்துடுது. அது கூட ஒரு நோய் இல்லை, உள் மூலம், வெளி மூலம், ரத்த மூலம், சீழ் மூலம், சதுர மூலம் வந்துடுச்சு. என்னடான்னா நான் எப்போ என்னுடைய விதி வந்து நான் வந்து வண்டியில் போய் தாங்க பண்ணணும், வேறு வழி கிடையாது. அப்படி தான் எனக்கு கடவுள் அமைச்சு கொடுத்துருக்காரு. நான் வந்து சாதாரண டிகிரி தான் படித்தேன், பிகாம். எனக்கு வேறு வேலை கிடைக்கல, இந்த வேலை தான். பொண்டாட்டி பிள்ளைங்க குழந்தைங்க இருக்காங்க. நான் வந்து காலையில் 8 மணிக்கு புறப்பட்டுனா நைட்டு 10 மணிக்கு என் வண்டியில் தான் படிப்பு. அப்போ மெய்வருத்தம் பார்த்தார் இல்லையா அவர்? ஆனால் கூலி எல்லாம் மூலமாக வந்துடுச்சே. இது மாதிரி ஒரு உதாரணமா கோடி உதாரணம். எத்தனை பேர் கிராமத்துங்கள்லாம் உடல் உழைப்பு இல்லாதவங்க யார் இருக்காங்க? அவங்கெல்லாம் 50-60 வயசு எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளவு சோதனை, எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ உடல் உழைப்பு பட்டுட்டா உங்களுக்கு வாழ்வு கிடைச்சிருமா இறைவன் நினைக்காம? அப்போ அந்த குறள் வந்து தப்பா? அது தப்பு இல்லை, நாம் புரிஞ்சுக்கிறது தான் தப்பு.
200 பேரும் தப்பாக தான் எழுதியிருக்காங்க. தெய்வத்தான் ஆகாது எனினும்னா தெய்வம் கடவுள். இது சரவணானந்த சாமி தான் இந்த உண்மையெல்லாம் சொல்கிறாருங்க. தெய்வம் கடவுள் இறைவன் எல்லாமே ஒரு இதுதான். ஆனால் சிறப்பு நிலையில் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு அர்த்தத்தை குறிக்கும். கடவுள் தெய்வம் ரெண்டாக பிரிக்கணும். கடவுள்ன்றது அற்பெருஞ்சோதியில் அருள் பெருஞ்சோதி. கடவுள் என்பது ஒருவர் தான், அதை பிரிக்க முடியாது. ஆனால் அற்பெருஞ்சோதி என்னன்னா அருள் என்பது அகநிலை, அது இயற்கை உண்மை. அந்த இயற்கை உண்மை மட்டும் விளக்கம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அதனுடைய இருப்புக்கே பிரயோஜனம் இல்லை, பயனே இல்லை. அதனால் அந்த ஆண்டவருடைய எல்லாம் வல்ல, எல்லாம் ஆன, எல்லாம் உடைய சர்வ வல்லபத்தையும் சர்வ காரணத்தையும் விளக்கம் செய்கின்ற பொழுது தான் கடவுளுடைய அன்பு தத்துவம் விளங்கும். அதை எங்கே விளக்கணும்னா அது அந்த இடத்துல விளக்க முடியாது, வெளியில் தான் விளக்கணும். அதுதான் புறம். அகம் புறம் ரெண்டும் சேர்ந்து தான் கடவுளாக இருக்கார். எப்படி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இயல்பாகவே இருக்கிறதோ, ஒரே பக்கமுடைய நாணயத்தை பார்க்க முடியாதோ, அதே மாதிரி கடவுள் என்பவர் இரு பக்கம் கொண்டவர். அந்த உபய பக்கமும் ஒன்று என காட்டிய அபய சிற்றபையில் அற்பெருஞ்சோதியில் அருள் என்பது அகநிலை, அது உள்பக்கம். பெருஞ்சோதி என்றது வெளிப்பக்கம். பெருஞ்சோதின்னா நம்ம சூரிய ஜோதி மாதிரிலாம் நினச்சக்கூடாது. இந்த பிரபஞ்சம் முழுதுமே ஜோதியாலானது. ஆனால் அந்த ஜோதி நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஞானிகளுக்கு மட்டும்தான் மெய்யுணர்விலே உணர்த்தப்படும். ஆனால் அந்த ஜோதி அவங்களுக்கு மட்டும் அதுவாக தெரியும். நமக்கு எப்படி தெரியும்னா அந்த ஜோதியில் தான் கடவுளுடைய விளக்கம் வெளிப்படுது. எப்படி வெளிப்படுதுன்னா அந்த அகநிலையில் இருக்கின்ற அருட்சக்தியே அது அப்படியே இருக்க புறத்தில் பெருஞ்சோதியாக வரும்போது அது 5 முகம் கொண்டு வருகிறது. அதை தான் நிறங்கள் ஓர் 5உடையாய் அப்படின்றார் மாணிக்கவாசகர். என்னன்னா அந்த அருட்சக்தியை பொருட்சக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, யோக சக்தி, அருட்சக்தியாக வெளியில் வருது. முதல்ல பொருட்சக்தி. அந்த பொருட்சக்தின்னா இப்போ ஒரு ஆட்டம் அணுக்களால் ஆனதுதான் இந்த பிரபஞ்சம். இப்போ ஒரு அணுவை எடுத்துங்க, முதல்ல காற்றணு தான் தோன்றுது. அதுக்குள்ளே எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா? அது ஒரு வினாடிக்கு 2200 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றுது. யுகமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் தான் கிரியாசக்தி. அப்புறம் அந்த 3 பார்ட்டிகள் சேர்ந்து ஒரு அணு எடையாக வந்துடுது, அதுதான் பொருட்சக்தி. இன்னும் அதை சொல்லப்போனால் போயிட்டே இருக்கும். ஆக வெளியில் வரும்போது 5 சக்தியோடு தான் தன்னை விளக்கம் செய்கிறார் ஆண்டவர். அப்படி விளக்கம் செய்து சதா அது நடைபெறுவதற்கு ஒரு தொழிலை மேற்கொள்ளுகின்றார். அதுதான் செயல். அது என்னன்னா ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5 தொழிலாலும் 5 சக்தியாலும் ஆனது தான் அந்த பெருஞ்சோதி. ஆனால் கண்ணில் பார்க்க முடியாது. இந்த 5 சக்தியும் 5 தொழிலும் கொண்டு அந்த பெருஞ்சோதியை நாம் எப்படி பார்க்குறோம்னா வானமாக பார்க்குறோம், பூமியாக பார்க்குறோம், நெருப்பாக பார்க்குறோம், கடவுளாக பார்க்குறோம், கடலாக பார்க்குறோம், அருவியாக பார்க்குறோம், ஆடாக பார்க்குறோம், மாடாக பார்க்குறோம், மரமாக பார்க்குறோம், கட்டலாக பார்க்குறோம், மின் விளக்காக பார்க்குறோம், மனிதனாக பார்க்குறோம், கோழியாக பார்க்குறோம். இப்படி பல அண்ட கோடிகளாகவும் அந்த அண்ட கோடிகளில் விளங்குகின்ற பிண்ட தேகங்களாகவும் அப்புறம் பல வகையான கோடியான பண்டங்களாகவும் ஆற்றல்களாகவும் செயல்களாகவும் அணுக்களாகவும் இப்படி தான் நமக்கு மாறி நின்று தோற்றமளிக்கின்றது அந்த பெருஞ்சோதி. ஆக ஒட்டுமொத்த அகண்ட எல்லையில்லாத பிரபஞ்சமும் உண்மையில் பெருஞ்சோதி சக்தியாக தான் இருக்குது. இதுக்கு பேர் தான் தெய்வம். இப்போ புரியுதுங்களா? இதுக்கு பேர் தெய்வம். இந்த பெருஞ்சோதியில் ஒரு மிகு சிறு கூறு தான் நமக்கு உடலாக இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு சமுத்திரம் எடுத்துக்கிறோம். இந்த பூமி 3/4 பாகம் சமுத்திரம் இல்லைங்களா? சமுத்திரத்தில் அதை அளவிட முடியுமா? எத்தனை லட்சம் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் இருக்கும், அளவிட முடியாது. அதில் ஒரு ட்ராப்பை எடுத்துங்க, ஒரு ட்ராப்பை கோடியாக பிரிங்க. அந்த சமுத்திரத்தில் ஒரு ட்ராப்பை எடுத்து அந்த ஒரு ட்ராப்பை கோடியாக பிரித்து
அதில் ஒரு கூறு தான் என்னுடைய உடல். நீங்கள் அந்த பக்கம் மறுமுனையில் பேசிக்கிட்டீங்க உங்களுடைய உடல். இதுக்கு பேர் தான் தெய்வம். இந்த ஒரு உடலில் எவ்வளவு சக்தி விளங்குது. இதயம் 4 மாதத்துலேருந்து கருப்பையிலே துடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை துடிக்குது. நுரையீரல் ஒரு நாளைக்கு 21,600 முறை சுருங்கி விரியுது. இதுபோல் இது உள்ள நடக்கிற பொருள்கள், செயல்கள், கேரக்டர், தன்மை, செயல்பாடுகள், பயன்களை பற்றி நாம் ஒருத்தன் ஆயுள் பூரா செலவு பண்ணாலும் இதயம்னா இதயத்துக்குன்னு தனி டாக்டர் தான் படிக்கணும். அவன் கிட்னிக்கு வர முடியாது. ஏன்னா அதுலேயே அவன் கரை காண்றதுக்கு முடியாது இல்லைங்களா? இப்போ கிட்னிக்கு தனி ஸ்பெஷலிஸ்ட்டு, குடலுக்கு தனி ஸ்பெஷலிஸ்ட்டு, இதயத்துக்கு தனி ஸ்பெஷலிஸ்ட்டு, நரம்பியலுக்கு தனி ஸ்பெஷலிஸ்ட்டு, பிரெயினுக்கு தனி ஸ்பெஷலிஸ்ட்டு, போனுக்கு தனி. ஏன் அப்படி இருக்கு? அது ஒன்றுலேயே அவனால் கரை காண முடியாது. அவன் திருப்பி அப்போது இந்த உடல் கூறு, அதுக்கு மேலே மனம், இதெல்லாம் படிக்கணும்னா 100 டன்னு புக்கு இருந்தாலும் முடியாது. அப்போ முன்ன பார்த்த அந்த சமுத்திரத்தில் ஒரு ட்ராப்பில் கோடியில் ஒரு பங்கு தான் உங்களுடைய உடல். அந்த ஒன்றில் இவ்வளவு ஆற்றல் செயல்படுகிறது எதுன்னா அதுதான் தெய்வத்தின் சக்தி. அங்கே தான் பொருட்சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, யோக சக்தியும் ஆக்கல், காத்தல், அழித்தல், மறுத்தல், அருளலும் செயல்பட்டு நமக்கு உடம்பு, உயிர், மனம் இதெல்லாம் வாழ்வு அனுபவம் எல்லாமே தெய்வம் தந்த வாழ்வு. இது எல்லாமே எங்கிருந்து இயக்கப்படுகிறது அப்படின்னா இது அருள் நிலையிலிருந்து இயக்கப்படுகிறது. அதுக்கு பேர் தான் கடந்து உள்ளே இருக்கின்ற ஒன்று, உள்ளொளியால் இயக்கப்படுகிறது. ஆக உள்ளொளிய கடவுள் என்றோம், அதனுடைய சக்தியினுடைய புறநிலையத்தான் தெய்வம்ன்றோம். ஆக இந்த பிரபஞ்சம்ன்றது தெய்வம். இந்த தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் இந்தந்த சூழ்நிலையை அது ஆட்டோமேட்டிக்காக அதுவாக கொடுக்கும். ஆனால் அந்த இப்போ இந்த தேகத்துக்கு அறிவு இருக்கா? ஹலோ, தேகத்துக்கு இந்த உடம்பு ஜடம் தானே, அதான் ஆன்மா இருக்கிறது, உள்ளே இருக்கிறது அது கடவுள். கடவுளும் ஆன்மாவும் ஒன்று இருக்கிறது, அது அகநிலை. இது புறநிலையில் இருக்கிறது. இது உள்ளே இருக்கிறதுனுடைய புறத்தோற்ற நிலை தான். இந்த இடத்துல அதுக்கு ஜடமாகத்தான் இருக்கும். ஆக தெய்வம் என்பது அது ஜடமாகத்தான் இருக்கும். அதுதான் நடராஜ பெருமானாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. தூக்கிய திருவடி, ஊன்றிய திருவடி. ஊன்றிய திருவடின்றது ஆன்மாவுக்குள்ளே இருக்கிற அகநிலை. அதுதான் உள்ளொளியாக இருக்குது. அதுதான் அருள் ஒளிநிலை. அதுவே புறத்தில் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது தான் தூக்கிய திருவடி. இது 5 சக்திகளும் 5 தொழில்களும் அகமிருந்து இயக்கப்படுகிறதால இதுக்கு தெய்வம்னு பேர். தேயு அப்படின்னா தீயின் பேர். இது மொத்தம் அந்த ஒரு பெருஞ்சோதியின் அம்சமானது. இந்த பெருஞ்சோதி எங்கிருந்து வெளிப்பட்டதுன்னா உள்ளிருந்து வெளிப்பட்டது தான். ஆனால் புறத்தில் இருக்கும்போது அது சூரியனாக இருக்கிறது, சந்திரனாக இருக்கிறது, வானமாக இருக்கிறது, பூமியாக இருக்குது. ஆனால் சூரியனை பார்த்து அதுதான் கடவுள்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்கு அறிவு கிடையாது. ஆனால் அது எங்கிருந்து விளங்குதுன்னா உள்ளிருந்து தான் விளங்குது. அதுதான் மணிக்கவசர் சொன்னார், ஒன்று நீ அல்ல அன்றி ஒன்றில்லை. திருவாசத்தில் வரும். இந்த புலவு உலகத்தில் கண்ணால் பார்க்குறதோ, காதால் கேட்டதோ, மனதால் கற்பனை பண்ணி பார்க்குற ஏதான ஒன்றை சுட்டி காட்டு இது நீ கடவுளா என்றால் இல்லை. இது முதல்ல சொல்கிறார். அதுக்கப்புறம் அதுக்கு நேர்மாற சொல்கிறார், அன்றி ஒன்று இல்லை. இப்போ சூரியனை சுட்டி காட்டி அது கடவுளா என்றால் நிச்சயமாக அது கடவுள் கிடையாது. சரி, அப்போ வேறு எதுன்னா கடவுள் தான் அந்த சூரியனாகவும் விளங்குகின்றார். ஏன்னா அவர் எல்லாம் ஆனவர், அவருக்கு அந்நியமாக எதுவுமே கிடையாது. ஆனால் அதுக்காக சூரியனை கடவுள்னு சொல்ல முடியாது. சூரியனை கடவுள் என்று சொல்ல முடியாத காரணத்தினால கடவுளுக்கு அந்நியமானதா சூரியன் அதுவும் கிடையாது. ஆக ஒட்டுமொத்தத்தில் ஆகும்போது கடவுளை பற்றி புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா புறத்தில் இருப்பது தெய்வம், புறத்தில் கடவுளை காண முடியாது. இந்த தெய்வத்தினுடைய விளக்கத்தை நம்ம வெளியில் பார்த்து தான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நிலைக்கு வர முடியுமே ஒழிய இந்த புறநிலை விளக்கம் என்ற ஒன்று இல்லை என்றால்
கடவுளை மனிதன் அறியவே முடியாது. ஆனாலும் இதுக்கு தெய்வம், இந்த தெய்வம் தான் நமக்கு எந்தெந்த ஜீவனுக்கு என்னென்ன விதியோ அது பிரகாரம் உடம்பு, அதனுடைய வளம், நலம் எல்லாம், வாழ்வு, சூழ்நிலை, வசதி எல்லாமே தெய்வம் தான் வகுத்து கொடுக்குது. இதுதான் தெய்வத்தான் ஆகாது எனினும். இப்போ இந்த விதிமுறைகள் மாற்றவே முடியாது. ஆனால் விதியை மதியால் வெல்லலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மதின்றது மனித மதி கிடையாது, அருள்மதி. அருள்மதி வாழ்க என்று அருளிய சிவமேன்னு ஒரு அகவல்ல. அருள்நிலை பெற்றனை அருள்வடி உற்றனை அருண்மதி வாழ்க என்று அருளிய சிவமே. உண்மையில் அறிவு அப்படின்னாலே அது கடவுளை தான் குறிக்கணும். ஆக விதின்றது இந்த உடல் வாழ்வு, இந்த பிறப்பில் என்னென்ன வரணுமோ அதெல்லாம் கர்ம நிலைக்கேற்ற மாதிரி வகுத்தப்படுகிறது. இது அனாதி காலமாக நமக்கு ஆதி தொட்டு ஒவ்வொரு பிறவிலையும் விதிப்படி நடந்து கொண்டிருக்குது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுமா வேண்டாமா? வைக்கணும். அப்போ விதி மாறணும். விதி மாறணும்னா நாம் தெய்வம் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடாது. இந்த தேகமே நான் என்ற உணர்வில் இருக்கிறது, இது தெய்வத்தினுடைய நிலை. இந்த நிலையிலிருந்து நாம் கடவுள் நிலையில் அகம் பொருந்தி வாழ வேண்டும். அதை தான் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுது எழுவால் பெய்யென்றால் பெய்யும் மழை. தெய்வம் தொழால்னா இந்த உடல் தான் நான் அப்படின்னு அந்த தேகமே நான் என்ற உடலில் இருந்து கொண்டு இதை போஷிப்பதற்காக, இது கேட்கின்ற புலன் என்பதற்கு விருந்து கொடுப்பதற்காக வாழ்கின்றவன் தெய்வத்தை தொழுபவன். அந்த ஆன்மா இந்த உடல் இன்பத்திற்காகவே வாழ்கின்றது. காரணம், இந்த உடல் தான் நான். ஆக இந்த உடல் சுகத்தையும் உடல் நான் என்ற நிலையிலே வாழக்கூடாது என்பது தான் ஒரு ஆன்மாவுக்கு ஆண்டவர் இட்ட கட்டளை. அதனால்தான் தெய்வம் தொழால், தெய்வத்தை தொழாதவளாய் கொழுநன் தொழுதெழுவாள். அந்த ஆன்ம தலைவியானவள் தனக்கு உள்ளே இருக்கின்ற கணவனாகிய கொழுநனாகிய கணவனாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றி கொண்டு எழுவாள். எழுவல்னா அங்குதான் நாம் உயிர் தழ வேண்டும். புறத்தில் தேக நிலையில் நாம் விளங்குகின்ற அந்த நிலை, அந்த உணர்வு செத்து போய் அகநிலையில் நித்திய அருட்ஜோதி ஆன்ம சொரூபியாய் அந்த ஆன்ம தலைவி எழ வேண்டும். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுது எழுவால் பெய்யென்றால் பெய்யும் மழைனா மழை மட்டும் இல்லை, அனைத்து செயல்களும் அந்த ஆன்ம தலைவியே நடத்தும்படி ஆண்டவர் அருளி விடுவார். இதுதான் புறநிலை. அதனால்தான் தெய்வம் தொழால். இதை நாம் என்ன சொல்கிறாங்க குறள் நீங்கள் படிச்சிங்கன்னா, இந்த ஒரு பெண்மணியானவள், குடும்பத்து பெண்மணியாவள், கற்புடையவள், தெய்வத்தை கூட அதிகம் தொழாதவளால் தனது கணவனையே கண்கண்ட தெய்வம் என அவனுக்கு காலையில் எழுந்த உடனே அவன் திருவடியை வணங்கிவிட்டு எழுவாள். அவள் பெய்யென்றால் பெய்யும் மழை. இன்றைக்கி தெருவில் போய் மழை பெய்ய சொல்லுங்க, பெய்யுமா? அப்போல்லாம் அப்போ யாரும் கற்புடையவர்கள் அல்லவா? அடி உததான் கிடைக்கும். இதுக்கு அர்த்தம் யாரும் சொல்கிறாங்க, இதெல்லாம் சரவணானந்த சாமி நூல்களை படித்தா தான் நமக்கு தெரியுது. சாமி பெண்களுக்கு யோகம் கற்பிக்க வேண்டும் அப்படின்னார். அந்த இடத்துல ஆமாம், அந்த இடத்துல யோகம் செய்ய வேண்டாம்னாரு. இங்கே யோகம் கற்பிக்க வேண்டும் சொன்னது ஞான யோகம், ஞானத்தில் யோகம். அது குறித்தவங்க அந்த மாதிரி குறிச்சிட்டாங்க. ஞான யோகத்தை பற்றி பெண்களுக்கு சொல்ல வேண்டும். அவங்களுக்கு ஆண் பெண் பேதம்லாம் ஒன்றும் கிடையாது என்பதை, தத்துவங்கள் குறித்த உண்மையெல்லாம் போதிக்க வேண்டும். பெண்களை வெறும் அடுப்பு புகைக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்காதீங்க அப்படின்லாம் அந்த காலத்திலேயே பெண்ணுரிமையை பற்றி பேசினவர் வள்ளல் பெருமான். எல்லோரும் சமம் அந்த மாதிரி பேசினவர். ஆக இங்கே தெய்வம் அப்படின்றது புறநிலை, கடவுளுடைய புறநிலையில் ஒரு மிக சிறு கூறு. அதனால்தான் தெய்வத்தான் ஆகாதுன்னா, தெய்வம்ன்றது கடவுளுடைய தூக்கிய திருவடி. அது தொடர்ந்து ஆன்மாவுக்கு அந்த நல்வினை தீவினைக்கு ஒப்பத்தான் வாழ்வு தரும். அதை மீறவே முடியாது, அதில் மீண்டு வர முடியாது. ஆனால் மீண்டு வரணுமே.
அதை மீண்டு வந்தால் தான் நமக்கு பேரின்ப வாழ்வு கிடைக்கும், பிறப்பு இருப்பு வரும். அப்போது நம்ம புறநிலையிலிருந்து அகநிலைக்கு வரணும் அப்படின்றக்காக இந்த குறள் ஏற்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு என்ன பொருள் நீங்கள் பார்ப்பீங்க. தெய்வத்தான் ஆகாது. மெய் மெய் வருத்தனையா வருது அப்போ. அதான் அதுக்கு அர்த்தமே வேற. அதுக்கு அர்த்தமே வேற. முயற்சி தன்மெய், தன்மெய் தன்னது உண்மை, மெய்யே மெய்யாகி எங்கும் விளங்கின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. அந்த மெய்ன்றது மெய்ப்பொருள். மெய்ன்றது மெய்ப்பொருளை குறிக்குது. தன்மெய் வருத்த, அதை பிரிக்கணும். வருத்தன்னா வருத்தப்படும்படியாகன்றது அர்த்தம் கிடையாது. அது என்னன்னா வருத்த, வருத்தன்னா அது அனுபவத்துக்கு வருகின்ற பொழுது, த அப்படின்னா தருணம் அப்படின்னு அர்த்தம். அதை பிரித்து படிக்கணும். மெய் வருத்த, அந்த மெய்ப்பொருள் அனுபவம். என்ன சொல்கிறார் வள்ளல் பெருமான் ஆண்டவர்? மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை என்று சொல்கிறார் இல்லைங்களா. சொல்கிறாருங்களா? ஆமா ஆமா. மேயினை, மேயினா முயற்சி செஞ்சு தான் அதை நீ அடையணும். மேயினை அப்படி முயற்சி செஞ்சால் என்ன வரும்? உன் தன்மை உனக்கு, உன்னுடைய மெய்யே உனக்கு அனுபவமா. உன்னுடைய மெய் நீ யாருன்னா நீ மெய்ப்பொருள் வண்ணமாகத்தான் இருக்கிற. மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை. அது புதுசாக ஆகிறதெல்லாம் கிடையாது. நமக்கு சொல்லும்போது அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா நம்ம தேக நிலை கீழான உணர்வில் இருக்கிறதுனால அப்படி சொல்லணும். ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்முடைய உண்மையே மெய்ப்பொருளாகத்தான் இருக்கிறது. ஆக முயற்சி தன் மெய் வரு இத்துன்றதே தகராகாச நிலையை குறிக்குது. அப்படின்னா வருகின்ற தருணத்தில் மெய் வருத்த கூலி தரும்னா அந்த கூலி மரணமில்லா பெருவாழ்வு தான். வாழ வச்சிரும், வேற ஒன்றும் இல்லை. அது புறநிலை தெய்வத்தினால தேகமே நான் என்ற உணர்விலிருந்து அதை சாதிக்க முடியாது. விதியை மதியால் தான், மனித மதியால் அல்ல. அது கடவுள் மதி என்கின்ற அருண்மதியால் தான் கூடும் என்பது தான் குறள். இது சுத்த சன்மார்க்கம் வருங்காலத்தில் எல்லா குறளுக்கும் சுத்த சன்மார்க்க விளக்கம் வரும். அது எந்த ஒரு அதிகாரத்தின் கீழவும் கட்டுப்படாது. அது தனியாகவே வரும். அது தனியே சுத்த சன்மார்க்க விளக்கம் கொடுக்கும். அதுக்கு அந்த உரை எழுதியிருக்காங்கன்னு சொன்னீங்க, அந்த புக்கு கிடைக்கலையா? நீங்க அந்த தீனி தடையப்பன்னு சொல்லி ஒருத்தங்க. இல்லை அவர் எழுதியிருக்காரு. அந்த சாமிகளுடைய கருத்து மாதிரி அவர் வராது. அவர் புலவர், நல்ல ஒரு சன்மார்க்கத்தில் நல்லா ஆழ்ந்து அதில் இருந்தவர். ஆனால் அவர் அகநிலையிலிருந்து எழுதப்பட்டது அல்ல. அது மன ஊமையினால் எழுதப்பட்டது, புலமையினால் தொகுத்தளிக்கப்பட்டது. அது சரவணானந்த சாமின்றது அருளே சொன்னது, அனைத்துமே அருளே சொன்னது. எப்படி வள்ளலார் 400 வார்த்தைகள்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புவீங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்களா. என் வார்த்தை இது என எண்ணாதீர் உலகீர் எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் சொன்னாரு இல்லைங்களா. இன்னும் எவ்வளோ சொல்லியிருக்காரு? 800 தன்னூறு தன்முறை எண்ணூரை தன்னூறு எண்ணூறு என்று இற்றிய என் தனி தந்தையே. அப்போ நீ பேசுகிற நினச்சிக்கிட்டு நீ தான் அற்ப இது நினச்சிக்காத. அது நான் தான் எழுதுறேன், நீயாக இருந்து எழுதுறேன். நீ எழுதுந்தில்ல அருட்பா. அது யாராவது சொல்லியிருக்காங்களா? இதுவரையில் வந்த ஆகமமாக எந்த ஒரு ஆகமத்தையும் மணிவாசகர் அப்படின்னு தான் போடுவாங்க. திருமூலர் என்ன சொன்னார்? இறைவன் என்னை அனுப்பிச்சாரு 3000 தமிழ் செய்யுள் செய்யுமாறு. அவர் நான் தான் ஒத்துக்கிறாங்க. ஆனால் யாரும் இது கடவுள் தான் இது பாடினாரு, நான் பாடலைன்னு யாருன்னா சொல்லியிருக்காங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா ஞானிகள் பொய் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வள்ளலார் பொய்யா சொன்னார். என் வார்த்தை இது என எண்ணாதீர் உலகிர் எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான். அவளையே இன்னும் கடைசியில் ஒன்றும் சொல்கிறார். அந்த சத்திய அறிவிப்பு 4 பாடல் கடைசியில் அதுதான் திருவருட்பாலம் முடியுது. அதை எழுதிட்டு கீழே சிதம்பரம் ராமலிங்கம் அப்படின்னு போடுறார். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன போடுறாரு? எல்லாம் வல்லான் ஓதுக என்றபடி உரைத்துளேன். அவர் என்ன சொன்னாரோ அதை எழுதியிருக்கேன். நானாக எதுவும் சொல்லலை. அவர் சொன்னதை அப்படியே அந்த வாசகத்தை போடுறார் பாட்டு கீழே.
திருவருட்பால கடைசியில் எல்லாம் வல்லான் ஓதுக என்றபடி அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே உலக மக்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆக சுத்த சன்மார்க்கம் என்பது நேரடியாக அற்பெருஞ்சோதி பதியினிடத்து வெளிப்படுகின்ற மார்க்கமாகும். இதுதான் சரவணானந்த சாமி சொல்லுவார். அப்படி இருக்கும்போது தீட்சை கொடுத்துக்கிட்டு அத்தை பண்ணு இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது மனித குலத்துக்கு இதெல்லாம் ஒரு இதுதான் தன்னு நம்ம உள்ளோடி தியான பயிற்சி பண்ணது அதுவும் ஒரு முயற்சியா வந்துடாதா ஐயா? இல்லை, அந்த ஜீவனுக்கு ஜீவன்றதே இறைவன் தான். அந்த ஜீவனாக வருகின்ற போது அவருக்கு ஒரு முயற்சியோடு தான் இருக்கார். இப்போ எறும்பு தூங்குறதே இல்லைன்னு சொல்கிறாங்க. எறும்பு தூங்குறதே இல்லைன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது, ஏன்னா அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது உணர்வில் போய் யார் பார்க்க முடியும்? ஆனால் அது நீங்கள் அது ஓய்வு எடுக்கிறத பார்த்துருக்கீங்களா? அது முயற்சியார் கொஞ்சம் இல்ல நிக்கிறத அப்படி நிக்கிறத பார்த்திருக்கேன். அது ரொம்ப ரேர். அதனுடைய உணர்வுகள் எனக்கு தெரியல. அது எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுன்னா அது சின்ன ஒரு கடுகளவு அது உடம்பு, அதில் அதனுடைய இறப்பையல் இருக்கும். ஆனால் அது ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ அது முயற்சி பாருங்கள். எந்த ஒரு ஜீவனாவது ஓய்வடைதா? ஓய்வில்லை. ஒரு அணுவை எடுத்துங்க. அணுவில் இந்த எலக்ட்ரான் ஒரு செகண்டுக்கு 2200 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு முயற்சி தான். இறைவனே ஒரு முயற்சியில் தான் இருக்கார். ஆக ஜீவனுக்கும் அது முயற்சின்ற ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்புகிறார். அதனால தான் முயற்சி செய்யுங்க. இறைவனே சொல்கிறார் வரலாறுக்கு, அருளுற முயலுக அப்படின்னு. காரணம் என்னென்ன? அது ஏற்கனவே இருக்குது. அந்த முயற்சி கூட இறைவனுடைய ஏகதேச அருட்சக்தி தான் அந்த முயற்சியாக இருக்குது. அது சும்மா தூண்டி விடுறார். அது நம்முடையது நம்ம நினைக்க முடியாது. முயற்சியை நம்ம அகத்துல திருப்பணும். ஆமாம். முயற்சி இல்லாமல் ஒரு மனிதன் இருக்கவே முடியாது. எந்த ஒரு ஜீவனும் முயற்சி இல்லாமல் இருக்க முடியாது. ஜடமான இதயம் கூட சதா முயற்சி செய்தே தான் இருக்கும். உணர்வற்ற பொருள், உணர்வற்ற ஒன்று கூட சதா இயக்கத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆக மனதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கன்னா நீ உள்ள திருப்புன்றார், வேறு ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதை முயற்சி நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? ஒரு அணு ஹைட்ரஜன் அணுவை சுற்றி எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்குன்னா அது ஒரு வேலையாக நினைக்குமா? அதுக்கு உணர்வே கிடையாது. அது பாட்டுக்கு இயக்கிக்கிட்டே இருக்கும். மனம்ன்றது நீங்கள் நினைச்சாலும் ஓய்வு எடுக்குமா? எடுக்காது. நீங்கள் எடுக்க வைக்க முடியாது. ஏன்னா அதில் ஒரு முயற்சியை ஃபிக்ஸ் பண்ணிடுறார் இறைவன். அது சதா எண்ணெய் அலைகளோடு இருக்கும். அதை உள்ள திருப்பினும் போது அது எண்ணம் இல்லாமல் அது மெய்ப்பொருளை உணர்ந்து ஆனந்த வாழ்வில் வாழும். இது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. நாம் செய்கிறதா வெட்டி முறிக்க போகிறது நம்ம இல்லை. நம்ம சும்மா இருந்தாலே போதும். சும்மா தான் இருக்கணும். நான் பெருசாக முயற்சி பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அங்கே இப்போ நாளை காலையில இருந்து 5 மணி வரைக்கும் நீங்க ஒரு டைம் கொடுத்துருந்தீங்க காலையில. விடிய பொதுவாக அந்த 3/4 மணி நேரம் ஒரே அடியா இருக்கணுமா, இல்ல நம்ம விட்டு அப்படி 1/4 மணி நேரம் அப்படி பண்ணணுமா? இல்லை, எப்பவுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது தான் சுத்த சன்மார்க்கம். மனதை வன்முறையால் சாதிக்க முடியாது, வன்முறைப்படுத்தவும் கூடாது. அந்த வன்முறைக்கு பேர் தான் குண்டலினி, வாசி, எண்ண ஓட்டத்தை கவனித்தல், மனதை அடக்குதல், மூச்சை கும்பகம் செய்தல், மந்திர ஜபம் கூட அது ஒரு வன்முறை தான் சொல்லணும். சுத்த சன்மார்க்கத்தில் மந்திர ஜபம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் 5 நிமிடம் சொன்னால் போதும். அதுக்கு மேலே சொன்னோம்னா நீங்கள் ஒரு டேப் ரெக்கார்டாக மாறிடுவீங்க. அது பாட்டு சொல்லிகிட்டே இருப்பீங்க. உணர்ச்சியே ஏற்படாது. உணர்ச்சின்றது ஏற்படாது. ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன். ஒரு 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 200 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஊர், அந்த ஊருக்கு அப்பால் ஒரு திருவள்ளுவர் மாதிரி, அவர் இல்லறத்தானும் சொல்ல முடியாது, துறவரத்தானும் சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு கற்புடைய ஒரு துணைவியார், ஒரு பையன், சின்ன பையன். அந்த பையனுக்கு 12 வயசு தான். ஆனால் இவர் அதோட சரி இல்லற வாழ்க்கையில் அந்த தம்பத்தை வரையெல்லாம் முடிச்சுக்கிட்டு தனக்குன்னு
கொஞ்சம் நிலம் இருந்தது. அதில் அவரே பயிர் வச்சு, அவரே இது பண்ணி அவர் சாப்பிட்டுக்கிட்டு, அது போக மிச்சம் அந்த ஊரில் இருக்க ஏழைகளுக்கெல்லாம் இது பண்ணி, அது ஒரு வீட்டையே ஆசிரமமாக்கிட்டு திருவள்ளுவர் போல வாழ்ந்து வந்தார். அவர் சித்த வைத்தியமும் பண்ணுவார். வர்றவங்களுக்கு அவர் முக்கியமா வர்ற மக்களுக்கு இலவசமா நோய் பிணியாற்றுவார். அவருக்கு மூலிகைலாம் தெரியும். ஒரு முறை அவங்க பையனுக்கு வீட்டிலேயே அந்த குருகுல பாடம் அவங்க அப்பாவே சொல்லிக் கொடுப்பார். எல்லாமே ஆகமங்கள் இருக்கிற உண்மையெல்லாம் அவர் சொல்லுவார். எல்லாமே அப்போல்லாம் பாடம்னாலே இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். அவர் ஒரு முறை நான் மகன்கிட்ட சொல்லிட்டு, மகனே நான் ஒரு வாரம் நான் ஒரு மலைக்கு போய் சில மூலிகைகள்லாம் பறிச்சுக்கிட்டு வரணும், எல்லா மூலிகைகளும் தீர்ந்து போச்சு, நீ வீட்டை அம்மா கூட பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போனவர் பிறகு அங்கே வருவாங்க, வர்றவங்களுக்கு நீ சொல்லி அப்புறம் வாங்க சொல்லி அனுப்பிச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு தம்பதியர், ஒரு சமுசாரி, அவங்களுடைய குழந்தைக்கு 1 வருடமாக தீராத வயிற்று வலி. அப்போல்லாம் சித்த மருத்துவம் தான் எல்லா இடத்துலையும் போயிட்டாங்க. போகாத இடம் இல்லை, போகாத கோயில் இல்லை. வயிற்று வலியே போகலை. அது ராத்திரி பகல் தூங்கிறதே இல்லை, கத்திக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப மெலிஞ்சு போச்சு, சாகிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் இந்த இடத்த கேள்விப்பட்டு அவர்கிட்ட மருந்து போனீங்கன்னா அவர் முனிவர், சித்த மருத்துவரும் கூட உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் எங்கேயோ கேள்விப்பட்டு வந்தாங்க. வந்தால் இவரை காணோம். இது காணோன்னு உடனே அவங்க ரொம்ப தொலைவுலேருந்து அந்த காலத்தில் நடந்து வரணும். அது பார்த்து ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அது இந்த பையன் பார்க்குறான். பையன் பார்த்துட்டு அவன் புரிஞ்சுக்கிறான், அடா ரொம்ப தொலைந்து வந்திருக்காங்க, அப்பா இல்லை, 1 வாரம் கழித்து வான்னா அந்த குழந்தை மறுபடியும் 1 வாரம் கஷ்டப்படணுமேன்னு சொல்லிட்டு இது பண்ணது. இது மாதிரி சொன்னான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, தம்பி கேட்குறீங்களா ஐயா, ஆமாம்மா கேட்டுதான் இருக்கு. நீங்களே எதனா சொல்லுங்கள், ஏன்னா முனிவர் புள்ள தானே, நீங்களே சொல்லுங்கள் எதனா என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்ட்டு. அந்த தம்பி சொல்கிறான், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு யாருக்காவது பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு போட்டால் கூட போதும், உங்களால் எவ்வளோ முடியுமோ சொல்லுங்கள். காலையில் எழுந்த உடனே நீங்கள் 2 பேரும் குளிச்சுட்டு முருகா முருகா முருகான்னு 3 முறை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். இவங்க சந்தோஷமாக வாங்கிட்டு அந்த தம்பிக்கிட்டேருந்து, அவன் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னான். இவங்க இப்போ நிலையை பார்த்து, இது என்ன சாதாரண வேறு ஒன்றும் பெரிய உபதேசம் இல்லை, இந்த மந்திரத்தை தானே சொல்கிறது, அப்பா இது தானே சொல்லுவார்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டான். உங்களுக்கு போய் ஒரு 4 நாள் அந்த குழந்தைக்கு அப்படியே டெவலப் ஆகி முற்றிலும் குணமாயிடுச்சு. ரொம்ப 1 வருஷமாக கஷ்டப்பட்டது இவங்க ஒன்றும் இல்லை, 3 முறை சொல்கிறாங்க. குளிச்சுட்டு பயபக்தியோடு சிரத்தையோடு முருகர் சிலை ஒன்று வச்சு முருகா முருகா முருகன் 3 முறை 2 பேரை சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அந்த அந்த குழந்தைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க வேலையை பார்த்து ஒரு 4 நாளில் சரியாயிடுச்சு. சரி, அவர் தான் முனிவர் வருவாரேன்னு சொல்லிட்டு 7ஆவது நாளில் அவங்க 2ம் நன்றி சொல்லணும், முனிவருடைய திருவடியில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு வர்றாங்க. வந்துட்டு என்னன்னு விசாரிக்கிறாரு. இந்த அவருடைய மகன் எந்த தகவலையும் சொல்லலை. அவங்க அவருடைய சாஷ்டாங்கமாக அவருடைய காலில் விழுந்து, ஐயா சுவாமி, இந்த மாதிரி உங்கள் மகன்தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. உடனே ஒரு கோபம் வந்துடுச்சு. யாருக்கு? முனிவருக்கு. யார் மேலே? பையன் மேலே கோபம் வந்துடுச்சு. பையன் மேலே கோபம், அட பாவி சண்டாளா, உனக்கு முருகப்பெருமான் மேலே எவ்வளவு அவநம்பிக்கை இருந்தால் நீ 3 முறை அவரை கூப்பிடுவாய். 1 முறை கூப்பிட்டாலே அவர் வந்து நிற்பாரே, நீ உனக்கு நம்பிக்கை இல்லை, அந்த காரணத்தினாலே நீ 3 முறை சொன்னாய், நீ நாயாக போக சாபம் கொடுத்துட்டார். இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லாத பிள்ளை எனக்கு தேவையில்லை. அப்புறம் அவங்க அலறிட்டாங்க. அவங்க 2 பேரும் அலறிட்டு ஐயோ கொய்யோ நடிச்சுட்டு, இது பண்ணால் இருட்டோம், சில காலம் இருக்கட்டும், அப்புறம் திரும்பி வந்துடுவான் அப்படின்னு அவங்கள இது பண்ணிட்டு, அந்த நாய் அவங்க அப்பாவை சுற்றி அங்கேயே வந்துட்டுருக்கு வாலாட்டிக்கிட்டு. அப்புறம் சில காலம் கழித்து பழையதுக்கு அவங்க வேண்டுகோளுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டாரு. இது வாரியார் சுவாமிகள் சொன்ன கதைங்க அது. ஹலோ ஹலோ அதனால் நம்ம மந்திர உச்சாரணம் தான் ஒரு முக்கியமான இதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. வள்ளல் பெருமான் அந்த மகாமந்திரத்தை உபதேசித்த பிறகு
இவ்வண்ணமாய் சாதனம் முதிர்ந்தால் முடிவான இன்பானுபவத்திற்கு தடையேதும் இல்லை அப்படின்னு சொல்கிறத நம்ம ஊன்றி அதை பார்த்தா விளங்கிடும். இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் முடிவான இன்பானுபவத்திற்கு தடையேதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் அதை ஒரு 5 நிமிடம் சொன்னால் போதுங்க ஐயா. நன்றி. அடுத்த முறை நம்ம சந்திப்போம். உள்ளொளி தியான பயிற்சி முகாம் நம்ம பெருமானார்கிட்ட விண்ணப்பம் பண்ணியிருக்கோம். அவர் திருவடியில் அவர் விருப்பம் எங்கே எப்படி நடத்தி கொடுக்கணும், நம்ம சுதந்திரம் ஒன்றும் கிடையாது. அவர் விருப்பப்பட்டால் இது அவருடைய சாம்ராஜ்யம். நம்ம ஒரு சிறு துரும்புன்னு கூட சொல்ல முடியாது. அந்த நிலையில் நம்மளால் சின்ன சின்ன வேலை எதனா அவர் கொடுத்தா செய்ய போகிறோம், இல்லைன்னா விட்டுற போகிறோம். விண்ணப்பம் மட்டும் பண்ணியாச்சு. அவர் பார்த்து பண்ணால் ஆணை செஞ்சால் அது நடத்துவோம். நன்றிங்க ஐயா. தயவு வந்தனம்.